வணக்கம். கணவனுக்கு வீட்டில் காப்பி ஊற்றி கொடுத்தால் மனைவி. உள்ளே ஒரு எறும்பு கிடந்தது. அதை கண்ட கணவன் காப்பியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான். காப்பியை வீசினான். விளைவு சண்டை. சந்தோஷமான வீடு 3 நாள் துக்க வீடாக மாறிவிட்டது. இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்தது. அந்த வீட்டில் உள்ள கணவன் காப்பியில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தான். அவன் மனைவியை அழைத்து மெதுவாக சொன்னான், உன் காப்பிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்புதான். உன் காப்பிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பார். இதுபோல் ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே. மனைவி சிரித்தாள். தன் தவறை உணர்ந்தாள். அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாய் பாதுகாத்தாள். அதனால் காப்பியில் எழும் எறும்பு சாகவில்லை. அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்கிறோம் என்பது மட்டுமே தீர்மானிக்கிறது. நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் எனவும் நாம் தவறே செய்ய மாட்டோம் எனவும் நாம் நினைக்கக்கூடாது. தவறுகளை நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பாருங்கள். அந்த தவறு மறுபடியும் நடக்காது. ஆனால் காட்டு கத்தியோ அதிகாரமாகவோ தவறுகளை சுட்டி காட்டினீர்கள் என்றால் அதைவிட அதிகமான தவறுகள் நடக்கும் என்பதை மறவாதீர்கள். அன்பு உலகை ஆளும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தால் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை உங்கள் இலக்கினை அடையும் வரை